ஒரு பாடலை பாடுகிறேன், கவனியுங்கள், என்னோடு சேர்ந்து பாடுங்கள். என்னை
சங்கீதம் 117 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை இந்த காலங்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை மிக மிக அவசியமானது. ஆனால் அந்த கிருபையினுடைய அளவை சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தருடைய கிருபையினுடைய அளவு அது மிகவும் பெரியதாக இருக்கிறது. 116ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மனமுருக்கமானவர். பாருங்க, கிருபை, நீதி, உருக்கம், இந்த 3 காரியத்தை அங்க சொல்றார். அதுல கிருபையை முதலாவது சொல்கிறார். நம்முடைய கர்த்தர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அந்த கிருபை, கர்த்தர் என்று சொன்னாலே அவர் யார்? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் அவர் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். பாருங்க, கிருபை மிகுந்தவர், கிருபை பெரியது, கிருபை உடையவர், மிகுந்த கிருபை உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். இன்றைக்கு கிருபைகளை குறித்த தவறான போதனைகளினாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். உங்கள் சபை மேய்ப்பர், உங்களை நடத்துகிற உங்கள் சபை மேய்ப்பர் கிருபை பெற்ற தேவ மனுஷர். உங்களை நடத்தும் சபை மேய்ப்பர்கள் தேவ கிருபையை பெற்றவர்கள். அது சாதாரண கிருபை அல்ல, தேவனுடைய பெரிய கிருபையை பெற்றவர்கள், அதுவும் மிகுந்த கிருபையை பெற்றவர்கள். அவர்கள் உங்களை போதித்து நடத்துகிறவைகளிலே உங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக இருங்கள். நான் எல்லா சபை மக்களுக்கு சேர்த்து பேசுகிறேன். ஆகவே கர்த்தர் என்று நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய கிருபையை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த காலவில் நீங்கள் கர்த்தரை பார்க்கும் போது அவருடைய கிருபையும் சேர்த்து பாருங்கள். கிருபை என்ற ஒன்று அவரிடத்தில் இல்லாவிட்டால் நம்மால ஒன்றும் செய்ய முடியாதுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். என்ன கிருபை? பூரண கிருபை, பெரிய கிருபை, மிகுந்த கிருபைகள் உடையவர், கிருபையுள்ள கர்த்தர். அதே அதிகாரம் 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். கவனியுங்கள்,
117 சங்கீதம் 2ஆம் வசனத்தை சங்கீதக்காரர் சொன்னார்லவா, கர்த்தாவே உம்முடைய கிருபை பெரியது. அவர் கிருபையின் தேவன், மிகுந்த கிருபை உள்ள தேவன். அந்த தேவன் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஊக்குவிக்கத்தக்கதான நிலையிலே அந்த 13ஆம் வசனம் 86-13 காரியத்தை சொல்ற, நீர் எனக்கு பாராட்டின அப்படின்றால் எனக்கு காண்பித்த, எனக்கு நீர் வெளிப்படுத்தின, என்னை ஊக்குவித்த. இப்ப பாடுவே பாட்டு அந்த நல்ல தேவ மனுஷனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் வில்சன் அவர்கள் அநேக பாடல்களை எழுதி வெளியிட்டார்கள். எனக்கு அதில் அவர் எழுதின அந்த பாடலில் இந்த பாடலை நான் அடிக்கடி பாடுவேன். ஏனென்றால் அவனுடைய கிருபை பெரியது என்பதை என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த நிமிடம் வரைக்கும் அந்த 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 வரியில வருகிற எல்லா வார்த்தையும் எல்லா ஊழியக்காரருக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் பொருத்தமான வார்த்தை. முதல் வார்த்தை என்ன? உடைக்கப்பட்ட நேரத்தில். விசுவாசியை நீங்க உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? என்ன ஆண்டவர் உடைக்கலன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உடைச்சுவார். புரியுறதா? உங்களை பயமுறுத்த சொல்லல. எல்லா விசுவாசிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கல்லு மேல உளிய வச்சு அடிச்சு உடைக்கிறது போல, ஒரு செங்கலை ஒருவர் உடைக்கிறது போல பல நேரத்தில் உடைக்கப்பட்டவர்கள் நாம். ஊழியத்தினுடைய பாதையிலே உடைக்கப்பட்டவன் நான். நீங்களும் உடைக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களை யாராலும் உடைத்திருப்பார்கள். அந்த தேவ மனுஷன் சொல்றார், என்னது? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மளை ஆண்டவர் உருவாக்கினார். பத்தீங்களா? அதான் அந்த பூரண கிருபை. அந்த அந்த கிருபை தான் பெரிய கிருபை. அதுதான் நமக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபை நம்ம மேல மிகுந்த கிருபையாகவே இருக்கிறது. அடுத்த வரி, சோர்ந்து போன நேரத்தில். நீங்க யாரும் சோர்ந்து போகாம இருந்திருக்கிறீங்களா? நான் சோர்ந்து போயிருக்கிறேங்க. இப்போ காலையில கூட இந்த வீடியோ சரியா வராதுன்னு எனக்கு ஒரு மனதில் ஒரு சோர்வு வந்துருச்சு. என்ன ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் இப்படி ஒரு தடை, வீடியோ கேமரா இந்த நேரத்தில் இப்படி ரிப்பேர் ஆகி போயிட்டேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய ஊழியத்தை நிறைவாக்க முடியலையே அப்படின்னு ஒரு மனதில் ஒரு சின்ன சோர்வு வருகிறது. அது வருகிறது இயல்பு தானே. உங்க வாழ்க்கையில பாருங்க, நீங்க சோர்ந்தே போனது இல்லையா? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் அவருடைய கிருபை அப்படியே நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஏதோ பாடி முடிச்சிட்டீங்கல்ல, நான் அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். ஏன் தெரியுமா? நம்ம கர்த்தருடைய கிருபைய ஒரு ஸ்கெயில்ல ஒரு டேப்ல வச்சு அளந்துடாதீங்க. என்ன, நான் மற்ற பகுதியெல்லாம் சொல்லுவேன், மற்ற பகுதியெல்லாம் நான் உங்களோட பேசுவேன். நீங்க ஆண்டவருடைய கிருபை இவ்வளவுதான் அப்படின்னு கூட அதை இன்னொரு விதத்தை நான் சொல்லணும்னு சொன்னா, என் உயிர் போகிற வரைக்கும் அவருடைய கிருபை என் கூடயே தான் இருக்கும். ஹல்லேலூயா. என் ஜீவன் பிரியும் வரை அவருடைய கிருபை என்னை விட்டு பிரியவே பிரியாது. அதான் அவருடைய கிருபை பெருசு. புரியுதா? ஆகவே சோர்ந்து போன விசுவாசிகள் இருக்கிறீங்க, சோர்ந்து போன ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காலவழியில எத்தனை முறை அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, குடும்பத்தில் வந்த எத்தனையோ பிரச்சனைகள், விசுவாசிகளால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் சோர்ந்து போக பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறதே. அடுத்தது, ஒன்றுமில்லா நேரத்தில். உங்க வாழ்க்கையில பணம் இல்லாத நேரம், ஒன்றுமே இல்லாத நேரம், எதுவுமே இல்லாத நேரம் இருந்திருக்குதா? நிச்சயமா இருந்திருக்கும். அது இந்த வைரஸ் காலத்துல அநேக வீடுகளில் ஒன்றும் இல்லாத நிலை. ஏதோ அரசாங்கத்தில் யாரையும் நான் குறைவா சொல்லல,
அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அரசாங்கத்தில் வேலை செய்வர்களுக்கு அவர்களுக்கு இந்த வைரஸ் காலத்தில் அந்த மாத சம்பளம் சரியாய் கிடைக்கும். வேலைக்கு போனாலும் போகாவிட்டாலும் மாத சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுதான் கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப்னா அதுதான், அது என்ன வந்தாலும் அந்த சம்பளம் வரும். இவங்கெல்லாம் லீவ் போட்டால் தான் சம்பளம் வராது. கவர்மெண்ட் லீவ் கொடுத்ததுன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. அப்படிதான் இந்த வைரஸ் காலத்தில் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு அந்த மாதந்தோறும் உள்ள சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வியாபாரம் பண்ணுகிறவர்கள், ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், தனியார் துறையில வேலை செய்கிறவர்கள் வேலைக்கு போனதான் சம்பளம். அவங்களுக்கெல்லாம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லாத நேரம் வந்துட்டுதான் பாருங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லாத நேரத்துல எல்லாம் உதவி செய்த அவர் தாங்க அந்த கிருபை. அதான் அந்த கிருபை பெருசு. அப்புறம் ஊழியத்தினுடைய பாதையிலே நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தினுடைய பாதையில் எல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இந்த கிருபையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாருடைய வாழ்க்கை அந்த கிருபை இருக்குதா இல்லையா பாருங்க. நான் ஏன் இதெல்லாம் சொன்ன தெரியுமா? நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், ஆண்டோடைய கிருபை எனக்கு இல்லை பாஸ்டர், ஆண்டோடைய கிருபை என் குடும்பத்தில். அப்படி சொல்லாதீங்க, ஒரு நாளும் சொல்லாதீங்க. இப்ப நான் சொன்ன பாருங்க, பாஸ்டர் வில்சன் அவர்கள் பாடின அந்த வரியில நம்ம எத்தனையோ முறை சோர்ந்து போயிருக்கிறோம், எத்தனையோ முறை நம்ம பிறரால நாம உடைக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ நேரத்துல சல்லி காசு கூட நம்முடைய கைகளில் இல்லாத நேரங்கள் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் இந்த கிருபை தான் பெரியதா தயவு பாராட்டி இருக்கிறது. உங்க மேல அந்த மிகுந்த கிருபை, உங்க மேல அந்த பூரண கிருபை உங்க ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வச்சிருச்சு. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன செய்தி? அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய கிருபை இல்லைன்னா நீங்க பாதாளத்துக்கு போயிருப்பீங்க. ஒன்றுமில்லாத நேரத்தில் அவருடைய கிருபை இல்லைன்னா நாம பாதாளத்துக்கு போயிருப்போம். ஊழியத்தின் பாதையில் அவருடைய கிருபை இல்லைன்னா ஊழியத்தை விட்டே போயிட்டு இருப்பேன். இன்னும் ஒரு சரணம் சொல்லல. நம்ம வாழ்க்கையில பல நேரத்துல எந்தெந்த இடத்துல தெய்வ கிருபை இல்லையோ நாம் இருக்கக்கூடிய இடம் எங்க போயிடும் தெரியுமா? பாதாளத்துக்கு போயிடும். நம்முடைய ஆத்மா நாசமா போயிடும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த காலவெளியில அடியுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதர சகோதரிகளே, கிருபையை இப்படி ருசிங்க. ஆண்டவர் கிருபையை கொடுத்தது அக்கிரமத்தில் வாழ்வதற்காக அல்ல. ஆண்டவர் கிருபையை கொடுத்தது பாவம் செய்வதற்காக அல்ல. இன்றைக்கு தவறான உபதேசத்தினுடைய மறைமுகமான கருத்து அதுதான். தவறான காரியங்கள் பாவம் செய்வதற்காகவோ அக்கிரமங்களை நடப்பிப்பதற்காகவோ துணிகரமாய் நடப்பதற்காகவோ தேவன் நமக்கு கிருபைகளை தருகிறவர் அல்ல. தவறான காரியங்கள் கர்த்தர் மன்னித்து எண்ணாது இருக்கிறார். அதுதான் முக்கியம். சரி, நான் அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். அவருடைய கிருபையினுடைய அளவு என்ன? 103 சங்கீதம் 11 வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கு. பாத்தீங்களா? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம்! அவருடைய கிருபையினுடைய உயரம் பெரியதுன்னு சொன்னேன்ல. அவருடைய கிருபை பெரியது. ஏன் அவருடைய கிருபை பெரியது? அவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் பெரியவர். தாவீதுடைய மகனாகிய சாலமோன் ராஜா கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டும் போது அவருடைய உள்ளத்துல ஒரு குடிசையை கட்டுவோம் நினைக்கல. இன்றைக்கு சிலருக்கு குடிசையை கட்டினா ரொம்ப சந்தோஷம். எங்க உலக பிரகாரமான இடத்தெல்லாம் பாருங்க. கர்த்தருக்கு என்று ஜனங்கள் உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு வசதியான ஒரு திருச்சபையை கட்டுவது எந்த விதத்திலும் பாவமானதல்ல, தவறானதல்ல. அதற்கு பணம் இல்லாம அதை செய்ய முடியாது. பணம் தேவை. சரி, சாலமோன் ராஜா கர்த்தரை பார்த்தார். எவ்வளவு பெரிய கர்த்தர்! அப்படியானால் எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். நான் கட்ட போகிற ஆலயமும் அதுக்கு ஈடாய் கட்ட வேண்டும்.
வீடா கட்டணும்னா எப்படி கட்ட முடியும்? பூமியில அஸ்திவாரம், உயரம், வானம் வரைக்கும் போகணும் இல்லையா? ஆனால் முடிந்த அளவு எவ்வளவு பெரிதா கட்ட முடியுமோ அவ்வளவு பெரிதா கட்டினார். பூமியில நம்ம என்ன ஆலயத்தை கட்டினாலும் அது ஒரு நாள் தரைமட்டம் ஆகும், அது வேற. பூமி எரிச்சு வரும்போது தரைமட்டம் ஆகும், அது வேறங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நீங்க என்னதான் கட்டினாலும் அது ஒரு நாள் போயிடும். அது யாரு? நீங்க சொல்லாமலே எங்களுக்கு தெரியுங்க. என்னமோ எங்களுக்கு சில காரியம் தெரியாத மாதிரியும், இவங்க புதுசா சொல்ற மாதிரியும், இவங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிற மாதிரி, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு முன்னதாவே தெரியும். உங்களை விட அதிகமா எங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துல வீடானாலும் அழியும், சர்ச்சானாலும் அழியும். ஆனா அது வரைக்கும் வீட்டுல இல்லாம ரோட்ல படுத்து கிடப்பீங்க. நீங்க வீடு இல்ல, வீடு மட்டும் 1 கோடிக்கு வீடு. சரி 1 கோடி, எங்களுக்கு 1 கோடி இல்ல, சரி 1 கோடி வேணாம், 50 லட்சத்துக்கு வீடு. 50 லட்சம் இல்லையா, 25 லட்சம் இருக்குதா? ஆனா சர்ச்சு மட்டும் குடிசை. உங்க தரிசனம் அப்படி. சாலமோனுடைய தரிசனம், கர்த்தரை பார்த்தார். அவ்வளவு பெரியவருக்கு நான் எவ்வளவு பெரிய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலங்களிலே உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபை பெரியது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய கர்த்தர் அவர். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய கிருபை உடையவர். அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. உணருங்க. கிருபை பெற்ற சகோதரனே, கிருபை பெற்ற சகோதரியே, கிருபை பெற்ற அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ உங்க குடும்பத்து மேல இப்ப நீங்க பார்க்கணும். அவருடைய கிருபையை பார்க்கணும். அந்த மிகுந்த கிருபையை நீங்க பார்க்கணும். அந்த பூரண கிருபையை நீங்க பார்க்கணும். நான் அப்படிதாங்க பார்க்கிறேன். என் ஊழியத்தில் அந்த பூரண கிருபை, அந்த மிகுந்த கிருபை எல்லா சூழ்நிலையும் பார்க்கிறேன். அவருடைய கிருபை இல்லைன்னா எனக்கு ரட்சிப்பே கிடைச்சிருக்காது. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த ஊழியத்தில் நான் வெற்றியாய் கடந்து வந்திருக்க முடியாது. எல்லா ஊழியக்காரருடைய வாழ்க்கையை நீங்க கேட்டு பாருங்க. பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வந்தவர்கள் அல்ல, அழைப்புக்காக ஊழியத்துக்கு வந்தவர்கள். புரிகிறதா? சேத்துப்பட்டில் கர்த்தரினை வாலிப பிராயத்தில் ரட்சித்தார். அதனுடைய கிருபை. என் தகப்பனாருடைய ஜெபம், என் தாயாருடைய ஜெபம். இடையில நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபையாய் உங்கள் மகனை ரட்சிப்பார், உங்கள் மகளை ரட்சிப்பார். சபை விசுவாசிகள் எத்தனை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? அரியனுடைய சபையில. அதே போல ஒவ்வொரு சபையில் இருப்பாங்க. அந்த பெற்றோருடைய ஜெபம், அந்த ஜெபத்தினாலே பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ரட்சிப்புக்கு அடித்தளம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை தான். அந்த கிருபினால் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். சில பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பைபிள் ஸ்கூல்ல படித்து ஊழியத்தில் போய் அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் அவர்கள் பயன்படுகிறார்கள். எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய சுத்த கிருபை. கிருபை 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 கிருபை. என்ன போல சொல்லுங்க. அந்த கிருபை என்ற வார்த்தை சொல்லும் போது நம்ம இருதயத்தில் ஒரு விடுதலை வரணுங்க, ஒரு சமாதானம் வரணும். அடிக்கடி சொல்லுங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. பைபிள் உள்ள வார்த்தைகள், பைபிள் உள்ள வசனங்களை சொல்வதையே சிலர் மூட நம்பிக்கை நினைக்கிறார்கள். இல்லை, பரிசுத்த வேதாகமத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்தும் வார்த்தை, நம்மை கழுவும் வார்த்தை, நம்மை சுத்திகரிக்கும் வார்த்தை, இது எல்லாம் நம்மை மாற்றுகிற வார்த்தைகள். இது சொல்லுகிறது ஒரு நாள் மூட நம்பிக்கை கிடையாது. இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுங்கள், ஆண்டவரே கிருபை என்று சொல்லுங்கள். இவைகள் எல்லாம் மந்திரங்கள் அல்ல, இவைகள் மந்திர சொற்கள் அல்ல, இவைகள் எல்லாம் ஜீவன் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது இதனுடைய வல்லமையுடைய கிரியைகளை அனுபவித்து பேசுகிறேன். நான் கிருபையை பற்றி பேசும்போது, நான் இந்த காலவெளியில் கிருபையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கிருபையினுடைய அந்த பிரசனத்தை என்னுடைய ஆவியை உணர்கிறேன், என்னுடைய ஆத்மாவிலே உணர்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, உங்களுக்குள்ளேயும் அந்த கிருபையினுடைய அந்த பிரசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு அனுபவிக்கும்படி கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. இந்த கிருபை ஏன் தெரியுமா பெரியது? ஒரு சில காரியத்தை
1 மணி நேரம் செய்தி நேரம் அல்லவா உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் 89ஆம் சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி. பாருங்க, நல்ல கவனிக்கணும். பெற்றோர்கள் நீதிமானா இருக்கிறார்கள், பரிசுத்தமானா இருக்கிறார்கள். சில நேரத்தில் அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள் பெற்றோருடைய வழியில் வருகிறது இல்லை. நான் முதலாவது சொன்னேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ரட்சிக்கப்பட அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் ஏற்ற காலத்திலே நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அவருடைய கர்த்தருக்காய் வாழ்கிற விதத்தை நீங்க பார்ப்பீங்க. அடியேன் சபையிலே நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க, பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் இங்க சங்கீதக்காரர் சொல்கிறார், அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமலும் என் வேதத்தை விட்டு விலகி. பாருங்க, சில நேரத்தில் நியாயங்களை விட்டு விலகி, அவருடைய வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தது. இது பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி சிலருடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நடக்குது. கர்த்தருடைய கிருபை பெரியதுங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் ஒழுங்கா வேதம் வாசிக்கிறேன், நான் ஒழுங்கா ஜெபிக்கிறேன். எத்தனை முறை வேதத்தை விட்டு விலகிறோம். அவருடைய நியாயங்கள் சில நேரத்துல நம்ம முதுகுக்கு பிறநாள் தூக்கி போட்டுறோம். உடனே அவர் தம்முடைய கிருபையை தூக்கி அப்படி போட்டுவார் நினைக்கிறீங்களா? இல்லங்க, அங்கதான் அவருடைய கிருபை பெரியது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளை கை கொள்ளாமலும் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் என்ன செய்வேன். ஆனா இந்த மிலாற்றினாலும் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பா இதெல்லாம் லேசான தண்டனை. அவரு நம்மளை அதிகமா தண்டிச்சா வைங்களேன், ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது. ஒருத்தர் கூட இருக்க முடியாதுங்க, யாருமே இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை சிட்சிப்பார், சில நேரத்தில் நம்மை தண்டிப்பார். அவருக்கு அந்த உரிமை இருக்குதுங்க. அதனால்தான் லேசான சிச்சை தான் கொடுப்பார். நம்ம அந்த லேசான சிச்சையை தான் ரொம்ப பெருசா நினைக்கிறோம். இல்ல, அது நம்மை உணர்த்துவதற்காக தேவன் அனுமதி. அது கூட இல்லைன்னா நம்ம எப்போங்க மறந்து போவோம். நல்ல யோசிச்சு பாருங்க. அது கூட இல்லைன்னு வச்சுங்களேன், எத்தனையோ பெரிய சாட்சி நீங்க கேட்டிருக்கீங்களோ இல்லையோ தெரியல. இந்த சாட்சிகள் எல்லாம் கேட்க அதை கூட இன்னைக்கு சாத்தான் சாட்சி சொல்வதையே பாவம் சொல்லக்கூடிய தவறான போதனைகள் வந்திருக்கிறது. என்னென்னலாம் போதனை வருகிறது, இவங்களுக்கு நேரம் போகல பொழுது. கவனிங்க, என்ன சாட்சி தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, நான் 1 வாரமா படுத்த படுக்கையா இருந்தேன், அப்பதான் கர்த்தர் என்னை உணர்த்தினார், மகனே மகளே நீ இந்த இடத்துல குறைவுள்ளவனாய் இருக்கிறாய், நீ இந்த இடத்தை சீர்படுத்திக்கொள் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். நான் படுக்கையிலே என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்னை கிருபையாய் சுகமாக்கினார். பார்த்தீங்களா? சில நேரத்தில் மிலாற்றினாலும் அங்கே சில நேரங்களிலே வாதைகளை போல வியாதிகள் அவரை தொடுவது போல இருக்கும். ஆனாலும் வேற என்ன சொல்கிறது? 33, ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாது. அதான் ஆனாலும். எப்பா மறுபடியும் சொல்றேன், உன் பிள்ளைகள் என் வேதத்தின்படி நடக்காம, என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளையை கை கொள்ளாம, என் நியமங்களை மீறி நடந்து இப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் என் கிருபை, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மை என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருடைய பெரிய கிருபை. நான் எல்லாத்திலும் சரியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எத்தனையோ இடத்தில் நாம் சரியில்லாமல் போன இடத்திலும் சரி, அவருடைய கிருபை என்னை விட்டு விலகல. பிரைஸ் தி லார்ட். ஏன் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகல தெரியுமா? அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார்.
எல்லாரையும் ஆண்டவர் தண்டிச்சு 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 தண்டிச்சுட்டே இருந்தார்னா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. உலகத்துல ஒரு மனுஷன் கூட இருக்க முடியாது. பூர்வ உலகத்துல நோவாவுடைய காலத்துல ஆதியாகமத்துல பார்க்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது. அப்போ கிருபை இல்லாத அத்தனை பேரும் செத்து போனாங்க. அதான் அங்க அர்த்தம். நோவாவுக்கு கிருபை கிடைக்கல என்ன இருக்கும்? நோவாவும் செத்து போயிருப்பார். ஏனென்றால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மனுஷனை உண்டாக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆனா நோவாவை உண்டாக்குவதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரா? இல்லையே. முழு உலகத்தில் இருக்கிற மனு குலத்தை பார்த்தார். ஆனா அதற்குள்ளே ஒரு நோவா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை குறித்து வேதம் அந்த நோவா பக்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமான். வாசிப்பா. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து, பாருங்க என்ன வார்த்தை? நீதிமான், தன் காலத்திலே உத்தமனும் சன்மார்க்கன், தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையில் அப்படி இருந்தான். இன்னொரு வசனம் இருக்குது, இந்த சந்ததியில் உன்னை நான் நீதிமானாக கண்டேன். 8ஆம் அதிகாரமா இல்ல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக நீதிமானாக இந்த சந்ததியிலே. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க அருமையான விசுவாசிகளே. இந்த சந்ததியிலே பாவங்களும் அக்கிரமங்களும் துணிகரங்களும் பெருகி இருக்கிற இந்த சந்ததி நடுவில நோவாவை போல நீங்களும் நானும் வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நோவாவுடைய காலத்தை இப்ப விட்டுருங்க. இப்ப இந்த காலத்துல பாவம் பெருகி இருக்குது இல்லையா? இந்த காலத்துல ஆண்டவர் நோவாவை போல வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் செய்திக்குள்ள வருகிறேன். ஆண்டவருடைய கிருபையை பெறாத அந்த பூர்வ உலகம் அழிந்து போனது. கிருபையை உடைய நோவாவுக்கோ, அந்த நோவாவுக்கு மட்டும் அந்த கிருபை கிடைக்கல. நோவாவுடைய மனைவிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நோவாவுடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்தார். நோவாவுடைய மருமக்களுக்கு கிருபை கொடுத்தார். எத்தனை பேர் அப்போ? 8 பேர். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் செய்தார். அப்படிதான் பிரகாசம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த வார்த்தை பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சது. இப்ப அந்த கிருபை எங்க போச்சு? மனைவிக்கு போகுது, அவங்க பிள்ளைகளுக்கு போகுது, அவங்க மருமக, ஆகமத்துக்கு 8 பேர். அப்ப இந்த 89ஆம் சங்கீதத்துல உன் பிள்ளைகள் இப்படி இருந்தாலும் என் கிருபை அவனை விட்டு என்ன செய்யாது? விலகாது. மற்ற 7 பேர் எப்படி இருந்தாங்கன்னு அங்க சொல்லல. சொல்லாத ஒன்றை கற்பனை பண்ணி பேசக்கூடாது இல்லையா? சிலர் பைபிள் அப்படிதான், சொல்லாத ஒன்றை கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு போதனை. சிலர் சொன்னதை சொல்லாதீங்கன்ற ஒரு போதனை. காலவெளியில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 8 பேர் மேலையும் அவருடைய கிருபை பெரியது. முழு உலகமும் கிருபையை பெற்றுக்கொள்ளாத ஒரு உலகமாய் இருந்தது. அதற்குள்ளே 8 பேருக்கு மட்டும் கிருபை கிடைச்சு. பாத்தீங்களா? அந்த கிருபை தான் பெரிய கிருபை. இந்த காலவெளியில முதலாவது சொல்லுகிறேன், அவருடைய கிருபையை பெற்ற பெற்றோர்களே, இந்த கிருபைக்கு உடையவர்களே, உங்களை விட்டும், உங்கள் மனைவியை விட்டும், உங்கள் பிள்ளைகளை விட்டும், உங்கள் சந்ததியை விட்டும் கிருபைகள் விலகாமல் இருக்குது. பார்த்தீங்களா? அதனாலதான் அவருடைய கிருபை பெரிய. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஆண்டவரே, என் மேல் வைத்த கிருபை விலகல, என் மனைவியின் மேல் வைத்த கிருபை விலகல, என் பிள்ளைகள் மேல் வைத்த கிருபை விலகல. ஆகவே உம்முடைய கிருபை எனக்கு பெரியது. சங்கீதம் 66:20 வாசிக்க கேட்போம்.
என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் என்ன சொல்றார்? தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் வாழ்க்கையிலே எத்தனையோ தேவனுக்கு உண்பதாக குறைவுள்ளவராக இருந்தபடினாலே, அப்பா தாவீதே உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன் போ, மோசே உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன் போ, யோசுவாவே உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? சில ஊழியக்காரர் சில ஆட்களை பார்த்து சொல்லுவாங்க, உன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார், என்னமோ இவர் சொல்லிதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற மாதிரி. நான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்களும் கர்த்தருக்கு உண்மையாக சரியா இருந்தீங்கன்னா உங்க ஜெபத்தை நிச்சயமா கேட்பார். சகோதரனே சகோதரியே, நிச்சயமா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். என்னமோ இவங்க சொல்லிதான் கர்த்தர் இவங்க ஜெபத்தை கேட்கிற மாதிரியும், இவங்க சொல்லிதான் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற மாதிரி இருப்பாங்க. நாங்க போதிக்கிறோம், உங்க ஜெபத்துக்கு பதில் வேண்டுமானால் இப்படி இப்படி இருங்க அப்படின்னு தான் ஊழியக்காரர் போதிக்கிறோம். ஆனால் பதில் கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு தான் இருக்கிறது. அப்படி விசுவாசிக்கிற ஆமென்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே அவங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் தராரா ஆண்டவரே அப்படின்னு சொல்ற உரிமை எனக்கு தரல. உங்களுக்காக ஜெபிக்கிற உரிமையை கர்த்தர் தந்திருக்கிறார். பதிலை கொடுக்கிற உரிமை அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பதிலை பெற்றுக் கொள்வதில் தான் அவருடைய கிருபை பெரியது. பிரைஸ் தி லார்ட். புரிகிறதா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் பதில் வருவது என்பது ஊழியக்காரருடைய கையில் உள்ள அதிகாரம் அல்ல. ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நடத்தல் என்ன தெரியுமா? உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுபோல நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்படி ஜெபிக்கும் போது தாவீது சொல்ற, என் ஜெபத்தை என்ன செய்யாமல் தள்ளாமலும் தமது கிருபையை விட்டு என்ன செய்யல. அப்ப என் ஜெப குறிப்பு ஆண்டவர் தள்ளிடக்கூடாது. என் விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளிடக்கூடாது. என் வேண்டுதலை ஆண்டவர் தள்ளிடக்கூடாது. அப்ப அதை தள்ளாமல் இருப்பதற்கு தான் அவருடைய கிருபை எனக்கு வேணும். நம்முடைய ஜெப குறிப்பை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 77ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஊழியத்திலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் ஒவ்வொரு நடத்துதலையும் ஆண்டவர், என்னுடைய கர்த்தர், என்னுடைய தேவன், நீர் என் தேவன், நீர் என் கர்த்தர் இல்லையா? அப்படி சொல்லுங்க, நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் என் கர்த்தர். சங்கீதங்கள்லாம் இருக்குதுங்க, அப்படி எல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லாம எதையோ புலம்பிட்டு கிடக்கிறோம். பைபிள் இருக்கிற வார்த்தைகள் சொல்லுங்க, அது மூட நம்பிக்கை கிடையாது. விளங்குதா? மூட நம்பிக்கைன்னா அது வேற. பைபிள் இருக்கிற வசனத்தை சொல்லுங்க, அதுல ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இது ஏமாற்ற வார்த்தை. இது மந்திரம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது மந்திரம் கிடையாதுங்க. இத சொல்லாத என்பது தந்திரம். இத சொல்லுங்க என்ற அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நேரம் அதிகமாகிறது. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலவெளியிலே அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாததினாலே அவருடைய கிருபை பெரியது. இரண்டாவது, உங்களுடைய ஜெப குறிப்புகளை கர்த்தர் தள்ளல. பார்த்தீங்களா? அதான் சொல்றேன், யாரும் உங்களை பார்த்து கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களை ரட்சித்த அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன அதனால இப்படி சொல்றதுனால எந்த ஊழியக்காரையும் நீங்க அற்பமா பேசிடக்கூடாது. பாஸ்டரே எனக்கு ஜெபம் பண்ண விட்டா நான் ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பான்னு எங்க பாஸ்டர் சொன்னார், அந்த லெவலுக்கு போயிடாதீங்க. அந்த லெவல்ல போறதுக்காக இப்படி நான் சொல்லல. வேத சத்தியத்தின் அடிப்படையில் உங்களோட பேசுகிறேன். நீங்கள் ஊழியர்களை அற்பமா எண்ணுவதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. சிலர் அப்படி அற்பமா என்ற ஆட்கள் எண்ணிட்டு போட்டோம், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை ஆண்டு வச்சிருக்கிறாருங்க. அந்த காலங்கள் வரும்போதுதான் சிலதெல்லாம் புரியும். அது வரைக்கும் நாங்க கேட்டுக்க வேண்டியதுதான். சரி, என்ன செய்ய ஆண்டவரே, இந்த குழந்தைகள்லாம் இப்படி பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம். தள்ளிவிடாத உங்க ஜெப குறிப்பை தள்ளாமல் இருக்கிறபடினால்தான் அவருடைய கிருபை பெரியது. மூன்றாவது, 51ஆம் சங்கீதம்
முதலாம் வசனம். தேவனே தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இரங்கும். இவர் என்ன சொல்றாரு? உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இரங்கும். தாவீதுடைய ஜெபம் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டது. அவருடைய இருதயம் அழுக்கடைந்து விட்டது. அவருடைய இருதயத்திலே சுத்தம் போய் அசுத்தமாய் மாறிவிட்டது. இப்பொழுது அவர் எதை கேட்கிறார்? உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். இறங்கினாரா இல்லையா? இறங்கினார் இல்லையா? ஆண்டவருடைய கிருபை இறங்குச்சா இல்லையா? அதான் கிருபை பெருசு. தாவீதை ஆண்டவர் இந்த பாவம் செய்த போது பட்சபேலிடத்தில் பிறந்த அந்த குமாரன் மரித்து போனான். முதல் குமாரன் மரித்து போனான். அதுக்கு பிறகு பிறந்ததுதான் சாலமோன் இல்லையா? உங்களுக்கு தெரியும். நீங்க இதுல ஒன்றை புரிஞ்சுக்கணும். தாவீது பாவம் செய்த உடனே, தாவீதே நீ பாவம் செய்துட்ட, ஆகவே உன்னை நான் தள்ளிட்டு உன்னை விலக்கிட்டு தாவீதுக்கு பதிலா நான் வேற ஒருத்தரை ராஜாவாக்க போறேன்னு சொன்னாரா? சவுல தள்ளினார் பார்த்தீங்களா? என் வார்த்தை அவன் புறக்கணித்தபடினாலே அவனை நான் தள்ளிட்டேன். அதுக்கு பதிலாக தான் நான் தாவீதை, பெத்லெகேமியனாகிய தாவீதை நான் தெரிந்து கொள்றேன்னு சொன்னாரே. அப்படியானால் சவுலுக்கு அந்த கிருபை வரல. சவுலுக்கு அந்த கிருபை வரல. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையிலே பாவம் என்ற நிலை வந்த உடனே, ஆண்டவரே இந்த பாவம் என்ற நிலையை மாற்றுவதற்கு உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். உடனே தெய்வ கிருபையை சார்ந்து கொண்டார். அந்த கிருபையை சார்ந்து கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்காக அல்ல. சிலர் தப்பாக போதிக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் அதை சொல்லி இப்ப உங்களுக்கு சொன்னா, ஓ இப்படியும் வழி இருக்குதான்னு நீங்க வந்துருவீங்க. இன்றைக்கு நிறைய செய்திகள் உங்களை பாவம் பண்ணக்கூடிய செய்திகளாய் மாறுகிறது. எச்சரிக்கிறேன். போதனைகள் தவறான ரூட்ல கொண்டு போகிறது. சர்ப்பத்தின் போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. கவனமாயிருக்க. தாவீது தன் வாழ்க்கையிலே பாவம் உணர்த்தின போது என்ன, 51ஆம் சங்கீதம் அந்த மேல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்சபேலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது, பாத்தீங்களா, அவன் பாவத்தை உணர்த்தின போது, தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஆனா சவுல் இல்லையே. இந்த காலையில கவனிங்க. ஆண்டவர் இறங்கினாரா இல்லையா? இறங்கிட்டார். அவன் இறந்து போயிட்டான். முதல் பையன் இறந்து போனான். 7 நாள் உபாசித்து பார்த்தார். ஆண்டவர் இல்லப்பா நீ இந்த தவறு செய்துட்ட, அதனால அவன் இறந்துட்டான். ஆனால் தாவீது முதிர் வயது வரைக்கும் அவன் ராஜாவா இருந்தான். தாவீதுக்கு பதிலாக இன்னொரு ராஜா இல்லை. தாவீது மரித்த பின்பு பட்சபேலிடத்தில் பிறந்த சாலமோனை ராஜாவா மாத்தினார். அதுதான் அவருடைய கிருபை. அந்த கிருபையின்படி தான் கர்த்தர் தாவீது மேல இறங்கிட்டார். சத்தியம் புரியுதா? தாவீது மேல ஆண்டவர் கிருபை இல்லைன்னா உடனே சீட்டை கிழிச்சிருக்கணும். சவுல் சீட்டை கிழிச்சா மாதிரி தாவீது சீட்டை கிழிச்சிருக்கணும். தாவீதே இனிமே நீ ராஜாவா இருக்க முடியாது, நீ இனிமே சிங்காசனத்தில் உட்கார முடியாது, நீ இறங்கிப்போ, அவ்வளவுதான் முடிஞ்சது, இவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்துல வயசான காலம் வரைக்கும் அவருக்கே தெரியுது, நான் இனி மரிக்கும் காலம் வந்துட்டு, இனி இந்த சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு பலர் போட்டியிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல யார் உட்காரணும்னு கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்றால் பட்சபேலிடத்தில் பிறந்த சாலமோனை தெரிந்து கொள்கிறார். அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவருடைய கிருபை புரியுதா உங்களுக்கு? அவருடைய கிருபையின்படி இரக்கம். அதனால சொல்றார், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்றால் அந்த கிருபை பெருசப்பா. உடனே ஆண்டவர் அடிச்சு, தாவீதை அடிச்சு, அந்த முதல் மகனை அடித்து அவன் கேவலமா இருக்கிற அந்த இடத்துக்குள்ள தாவீதை கேவலப்படுத்தல, அப்படியே வச்சு அந்த கிருபையினாலே மறுபடியும் மோல்டு பண்ணி இன்னும் கொஞ்ச காலம்
அவர் ராஜாவா இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கிருபை பெரியதாய் இருப்பதினால் அவர் தம்முடைய கிருபையை உங்களை விட்டு விலக்கல. கர்த்தருடைய கிருபை பெரிதாய் இருப்பதனாலே உங்கள் ஜெபத்தை அவர் தள்ளவில்லை. அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறபடினாலே சில இடத்திலே உங்களுடைய பொசிஷன்ல நீங்கள் இருக்கக்கூடிய நிலைகளிலே உங்களை கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நான்காவது என்னாகும் 14-17 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், அத்தனை வசனத்தையும் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும். பாருங்க, இது மோசேயினுடைய ஜெபம். மோசே விதமாய் அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது சொல்றார், ஏனென்றால் கர்த்தர் அதுக்கு முன்பதாக இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன். அப்பா, இந்த ஜனங்க சரியே கிடையாது, என்னை விசுவாசிக்கிறது இல்லை, அதனால நான் இவங்களை புறமாக்கி போட போறேன் அப்படின்னு 12ஆம் வசனத்துல ஆண்டு சொன்னார். இந்த ஜனங்களை நான் புறமாக்க விரும்புறேன். அப்பதான் மோசே ஜெபம் பண்ணார். கிருபை பெற்ற பிள்ளைங்க மற்றவங்களுக்காக எப்பவுமே ஜெபம் பண்ண, அது ஒரு பெரிய கிருபைங்க, தெரியுமா? நீங்க கிருபை பெற்றிருந்தா எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. என்ன, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. தேவனை கோபப்படுத்தினவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை கோபப்படுத்தின ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை விரோதித்த ஆட்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வாழ்ன்னு கத்துறது இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிதான், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். அப்படியா இருந்தா நீங்க கிறிஸ்தவங்களா இருங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். மோசே அப்படிதாங்க. மோசேவை எல்லாரும் பாராட்டினாங்களா? கல் எடுத்து தெரிய பார்த்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? இப்ப அதெல்லாம் பேசினா பிரசங்கம் மாறி போயிடும். ஆனாலும் மோசே பார்த்தீங்களா, அவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் நீங்க அந்த வசனத்தெல்லாம், அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசிச்சுங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றும் அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் உம்முடைய ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததன்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே என்ன செய்த? அப்ப இந்த மன்னிப்பு மோசேயினுடைய இந்த ஜெபத்துல உன் வார்த்தையின்படி மன்னித்தேன் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை கிருபையின் அடிப்படையில் கேட்கிறார். ஜனங்களுக்காக ஆண்டவரே உடைய கிருபை அப்பா, அதான் அவருடைய கிருபை பெரியதுங்க. நீங்க யாருக்காக நீங்க ஜெபம் பண்ணாலும் அந்த கிருபையை நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. அந்த கிருபையின்படி ஆண்டவர் சொன்னார், உன் வார்த்தையின்படியே மன்னித்தார். அதனால இந்த 17, 18, 10 நிறைய அவர் ஜெபம் ஆரம்பிக்கும் போது அவர் அந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசே இடத்துல பேசுகிறார். உடனே 13ஆம் வசனத்திலிருந்து தான் இந்த ஜெபம் ஆரம்பிக்குது. 13ல இருந்து அந்த 20 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும்போதுதான் இடையில கிருபைன்னு சொல்றார். கர்த்தருடைய கிருபை பெரியதுங்க. நீங்க கிருபையை மையமா வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வார்த்தையின்படி உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் மன்னிப்பார். உங்க வார்த்தையின்படி உங்க தெருவில் இருக்கிற எல்லாரையும் மன்னிப்பார். Glory to God. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. சொந்து போயிட்டீங்களா? இந்த காலவழியிலே உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபத்தினுடைய அந்த வார்த்தை கிருபையினாலே தேவன் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவர் ஒரு மன்னிப்பை ஆண்டவர் கொடுப்பார்.
கடைசியாய் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்ன செய்கிறேன்? என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஏன் நான் தேவனுடைய ஆலயத்தில் ஏன் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்? நான் எதை நம்பி இருக்கிறேன்? அந்த பெரிய கிருபையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பச்சையான, ஒரு செழிப்பான, நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒலிவ மரம். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் நிறைய ஒலிவ மரத்தினுடைய வயல்களை சொல்லுகிறார்கள். இது இத்தனை ஆண்டுகள் பழமையான ஒலிவ மரம். இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இருந்த ஒலிவ மரமும் அங்கே இருக்கு. நீண்ட காலங்கள் அங்க போனா மரங்களை பற்றி இது நேற்று முளைத்த காலம் என்று சொல்வதல்ல, பல ஆண்டாண்டுகளாக இருக்கிற மரங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை, அவருடைய கிருபைகளை நீங்க நம்பி இருக்கும் போது, தாவீது சொல்றார், நானோ உம்முடைய கிருபையை, தேவனுடைய கிருபை என்னன்னைக்கு நம்புகிறேன். நீங்க கர்த்தருடைய அந்த பெரிதான கிருபையை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா நீங்க ஒலிவ மரத்தை போல் இருப்பீங்க. கிருபையை நம்பாதவங்களுடைய வாழ்க்கையில 7ஆம் வசனத்துல எல்லாமே போயிடும். அவங்களை விட்டு எல்லாமே போயிடும். கண்களை விடுவோமா? நம்மை தாழ்த்துவோம். கர்த்தரின் கிருபை பெரியது. உங்களை விட்டு விலகாத கிருபை, உங்களை தள்ளிவிடாத கிருபை, உங்களுடைய மன்னிப்புக்கு உதவி செய்யும் கிருபை, உங்களுடைய மற்றவர்களுக்காக நீங்க செய்யும் ஜெபத்தை கேட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கிருபை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒலிவ மரமாய் மாற்றும் அந்த பெரிய கிருபை. பரலோக பிதாவே, இந்த காலையில் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாள் முழுதும் உடைய கிருபையின்படி நடத்தும், தாங்கிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.